வணக்கம். மேற்குறி செய்திகள். பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலத்தை புதைத்தது தொடர்பாக போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாண்டி மெரினா கடற்கரையில் குழந்தைகளுக்காக ஒட்டக சவாரி நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் அங்கிருந்த ஒட்டகம் திடீரென உயிரிழந்த நிலையில் ஒட்டகத்தின் சடலத்தை அதன் உரிமையாளர் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் புதைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் ஒட்டகம் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஒதியஞ்சாலை காவல் நிலையம் மற்றும் வனத்துறையில் புகார் அளித்தனர். இதனையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் வருவாய்த்துறையினருடன் சேர்ந்து குறிப்பிட்ட இடத்தை தோண்டி ஒட்டகத்தின் சடலத்தை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒட்டகம் வளர்க்க உரிமம் பெறப்பட்டதற்கான ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் உயிரிழந்த ஒட்டகத்தின் சடலத்தை அரசு கால்நடை மருத்துவர்கள் மூலமாக பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் ரூபாய் 15.50 லட்சம் நலத்திட்ட உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக குடும்பத் தலைவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி காப்பீடு திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 15 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 30,000 என 4.50 லட்சம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 5 வீடற்ற அட்டவணை இன மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக தலா ரூபாய் 2.20 லட்சம் என மொத்தம் 15,50,000 அரசாணைகளை பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்வில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கலைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம். இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா 4 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் முக்கிய துவக்க நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. அதனை அடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று புனித சந்தனமாதா திருத்தேர்பவனி நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தனமாதா சுரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஊர்வலத்தின் போது மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேர்பவனியில் கலந்து கொண்டனர். இந்த தேர்பவனியில் காரைக்கால் பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ்குமார் மற்றும் பங்கு தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், கிராம நிர்வாகிகள், கிராமவாசிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் கோவில் சடல் மகோற்சவம் மற்றும் ஆடி வெள்ளியை முன்னிட்டு 108 பெண்கள் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் சாகை வாத்தல் சடல் மகோற்சவம் கடந்த 11ஆம் தேதி அனுஷ்ரீ விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் காலையில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சடல் மகோற்சவம் மற்றும் ஆடிவெள்ளியை முன்னிட்டு 108 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இறைவனை ஒளிவடிவாக உருவகித்து நலன்களை வேண்டி நடத்தப்படும் வழிபாடே திருவிளக்கு வழிபாடாகும். திருவிளக்கு பூஜையில் மஞ்சளில் சிறிய விநாயகரை பிடித்து வைத்து ஒரு வெற்றிலையில் அதை வைத்து அலங்கரித்து 108 மந்திரங்களை ஓதி ஒளிவிளக்காய் உள்ள அம்மனுக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டு பின்பு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் கோவில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை வாங்கி தருவதாக ஓட்டல் ஊழியரிடம் 1.22 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி போலி சான்றிதழ் வழங்கியவரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவருக்கு முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் மிலன் அருள்மணி என்பவர் அறிமுகமானார். பாலமுருகனுக்கு பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை சான்றிதழ் வாங்கி தருவதாக கூறி படிப்படியாக 1.22 லட்சம் ரூபாய் பணத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மிலன் அருள்மணி வாங்கியுள்ளார். அதனை அடுத்து பாலமுருகன் வீட்டிற்கு தபாலில் பிரான்ஸ் குடியுரிமை சான்றிதழ் வந்தது. அந்த சான்றிதழை பாலமுருகன் எடுத்துக்கொண்டு சென்னையில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் பார்த்தபோது அது போலி சான்றிதழ் என தெரியவந்தது. இதனையடுத்து பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிலன் அருள்மணியை சிறையில் அடைத்தனர். ஏனாமில் குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் சேவைகள் கடந்த 2 ஆண்டுகளாக முடங்கியுள்ளதால் நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி சாவித்திரி நகரை சேர்ந்த மக்கள் மல்லாடி ராஜு தலைமையில் ஏனம் மண்டல நிர்வாகி முனுசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர்.
புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் கடந்த 2 ஆண்டுகளாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் நடைபெறும் பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புதிய ரேஷன் கார்டுகள், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கல் உட்பட பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தன்னுடைய சாவத்திரி நகரை சேர்ந்த மக்கள் மல்லாடி ராஜு தலைமையில் ஏனம் மண்டல நிர்வாகி முனுசாமியை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுத்திடக் கோரி மனு அளித்தனர். அதனையடுத்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலர் கௌதமை சந்தித்து மனு அளித்தனர். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சில்வரில் ஆன பூஜை குடைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடந்து வருகிறது. இவ்விழாவில் அஇஅதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சில்வரில் ஆன பூஜை குடை வழங்கினார். அப்போது கோவில் நிர்வாகிகள் குமரேசன், பார்த்திபன், மணிகண்டன், அருள், ஏழுமலை என்கிற முனியப்பன் உள்ளிட்டோர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு துணை செயலாளர் அன்பு, விஸ்வா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டிகளை பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றனர். நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் பெத்தாங் வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விளையாடினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 13,600 கோடி ரூபாயில் மாதிரி பட்ஜெட் தயாரித்து வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாதிரி பட்ஜெட்டை கட்சித் தலைவர் ராமதாஸ் தயாரித்துள்ளார். அதன் வெளியீட்டு நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் ராஜன் முன்னிலை வகிக்க கட்சித் தலைவர் ராமதாஸ் பட்ஜெட்டை வெளியிட சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக் கொண்டார். அதற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பேராசிரியர் ராமதாஸ், கடந்த 62 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தை பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆட்சி புரிந்து வந்துள்ளனர். இத்தனை ஆண்டுகளாக மாநில வளர்ச்சியை மட்டுமே முன்வைத்து முழுக்க முழுக்க அரசியல் கலப்பிடமில்லாத பொருளாதார ரீதியான மாதிரி பட்ஜெட்டினை எந்த ஆட்சியாளர்களும் கட்சிகளும் வழங்கவில்லை என்றும், அதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் துவக்க காலத்தில் இருந்ததை விட பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டு சீரழிந்து வருகிறது என்றும், மாநிலத்தில் உள்ள 16 லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனதில் கொண்டு மாதிரி பட்ஜெட்டினை வெளியிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் ஆண்டுதோறும் மருத்துவ முகாம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கண் பரிசோதனை மருத்துவ முகாம் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி வளாகத்தில் நடைபெற்றது. ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகியவை இணைந்து நடத்திய பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்து கண் பரிசோதனை செய்து கொண்டார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதானந்தம், செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர் லட்சுமிபதி, இணை செயலாளர் சுந்தர், முத்துராஜ் மற்றும் விளையாட்டுப் பிரிவின் செயலாளர் மேத்யூ, ஆரோக்கியராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி குடியிருப்பு பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தீபாஞ்சம்மன் ஆடி மாத உற்சவ திருவிழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா சென்றார். இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பாகூர் குடியிருப்பு பாளையம் ஏரிக்கரை அருகே எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தீபாஞ்சம்மன் ஆலயத்தின் ஆடி மாத உற்சவத்தை அடுத்து பூங்கரகத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நேற்றைய முன்தினம் காலை ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கரகம் பிடித்து சாகை வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து அருள்மிகு தீபாஞ்சம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்தினர். மேலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மின் விளக்குகளாலான வாகனத்தில் வைக்கப்பட்டு வான வேடிக்கையோடு திருவீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை தீபாஞ்சம்மன் ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.